எவ்வளவு புனிதமான வார்த்தை. அந்த காதலுக்குன்னு உள்ள தெய்வம் தான் இந்த மன்மத சாமி. இந்த மன்மத சாமியை யாரெல்லாம் எந்தெந்த ஊர்லாம் வழிபடுறாங்களோ அந்த ஊர்லாம் சிறப்பு மிக்க ஊராக இருக்கிறது. அது நாங்க அறிஞ்ச உண்மை. இனாம்பிளியூர்னு ஒரு ஊர்ல நான் ரதிவேஷம் போட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா அந்த ஊர்ல அவங்க தொன்று தொட்டு உடையாருங்க. தொன்று தொட்டு 82 வருஷமா அந்த நாடகத்தை அவங்களே படிச்சு அவங்களே நடிக்கிறாங்க. வசூல் செய்து வருஷா வருஷம் நாடகம் நடத்துறாங்க. அதுல ஒரு காவியம், மன்மத காவியம் எனக்கு அதை போய் நடிச்சுட்டு தான் வந்தேன். அப்படிப்பட்ட ரதி வேஷம். அதனால எனக்கு பேரே அந்த ஊர்ல எனக்கு பட்டம் ரதி ராசாத்தின்னு பட்டம் அந்த ஊர்ல. அப்படிப்பட்ட இந்த மன்மத சுவாமி காதலுக்குன்னு உள்ள தெய்வம். காதல் ஒரு தவறான வார்த்தைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, சின்னவங்களும் பேசிப்பாங்க. காதல் அது கிடையாது. லவ் அது இங்கிலீஷ்ல. காதல் ஒரு மகன் மீது ஒரு தாய் வைப்பதற்கு பேரும் காதல் தான். ஒரு அம்மா பிள்ளை, அண்ணன் தங்கச்சி, அப்பா மகள், அதுவும் காதல் தான். இந்த உலகத்துல உள்ள இந்த பஞ்சபூதம் எல்லாம் நம்ம மேலேயும் காதல் வைக்குது. இல்லைன்னா நம்ம உயிரோட வாழ முடியுமா? அதே போல அந்த தெய்வமும் நம்ம மீது காதல் கொண்டிருக்கு. இல்லைன்னா நாம துன்பமான நேரத்துல கூட ஒருத்தங்க சொல்லுவாங்க, யாரோ நம்மள காவந்து படுறதுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க. அந்த யாரோ யாரு? அந்த இறைவன். அந்த இறைவன் நம் மீது காதல் கொள்ளவில்லை என்றால், அந்த இறைவன் நம் மீது காதல் கொள்ளவில்லை என்றால் நாம் வாழ முடியுமா? அப்படிப்பட்ட அந்த காதல், காதலித்தல் பாவம் என்றால் கண்ணலே பாவம் என்றோ, காதலித்தல் பாவம் என்றோ, கண்களா பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் மன்னவரின் தாயாரோ அப்படின்னு நம்ம அலட்சியமா நினைக்க கூடாது. அவர்கிட்ட என்ன நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டாலும் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அனைத்து சக்தி இந்த மன்மத சாமி கிட்ட இருக்கு. அது நான் கண்ட பலன். வருஷம் நாடகம் ஆடி அந்த ஊர் அந்த மன்மத சாமிக்கு நான்